அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபரை மின்னல் வேகத்தில் சுண்டி இழுக்க இந்த 2 வார்த்தைகளை சொல்லுங்கள் போதும். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு ஸ்விட்ச் வேர்டை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். யாரெல்லாம் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, காதலர்கள், நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். காதலர்கள்னு வரும்பொழுது பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைடு லெவல்ல இருக்கிறவங்களும் இந்த டெக்னிக்கை தாராளமாக நீங்க யூஸ் பண்ணலாம். யாருனே தெரியாத அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்த முடியாதுங்க. யாருக்காக இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு நல்ல அறிமுகம் இருந்திருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மெத்தட் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். சரிங்க, நம்ம பார்க்க போகும் அந்த ஸ்விட்ச் வேர்ட் என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இந்த ஸ்விட்ச் வேர்ட்னா என்னன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருந்தாலும் தினமுமே நிறைய புதிய சப்ஸ்கிரைபர்ஸ் வருவதனால இன்னொரு முறை நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தாங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ் மற்றும் சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில சக்தி வாய்ந்த வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பயன்படுத்தணும். அப்பதான் அந்த வார்த்தைக்குண்டான அதிர்வலைகள் முழுமையாக நமக்கு கிடைக்கும். வேற எந்த லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அர்த்தம் தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சில முறைகள் நம்ம எழுதிக்கிட்டே இருக்கணும் அல்லது அந்த வார்த்தையை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தால் கூட அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஒரு சில ஸ்விட்ச் வேர்ட்ஸை பார்த்தோம்னா நாம் சொல்வதை காட்டிலும் எழுதும் பொழுது இன்னமும் அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச் வேர்டை பொறுத்த வரைக்கும் எழுத வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஜஸ்ட் நம்ம சொன்னாலே போதும், முழுமையான பலன்களை நாம் பெறலாம். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இதற்கு கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சிட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அதே போல டைமிங்ஸ் கூட முக்கியம் கிடையாதுங்க. எந்த நேரத்தில் நீங்க ரிலாக்ஸ்டா ஃப்ரீயா இருப்பீங்களோ அந்த நேரத்தில் இந்த வார்த்தையை நீங்க சொன்னாலே போதும். நீங்க ரொம்ப பரபரப்பா பிஸியா இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மெத்தடை யூஸ் பண்ணாதீங்க. அமைதியாக இருக்கும் நேரத்தில் நம்முடைய ஆழ்மனம் ஒரு நல்ல விழிப்பு நிலையில இருக்கும். சோ அந்த நேரத்தில் இந்த டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது இன்னமும் வேகமா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல உங்களுக்கு நல்ல அறிமுகமான அனைத்து நபர்களுக்குமே இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். ஏதோ பிரச்சனை அல்லது மனஸ்தாபம் காரணமாக பிரிஞ்சிருக்காங்க அல்லது சமீப காலமாக உங்ககிட்ட சரியா பேசுறது கிடையாது, உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க அல்லது ஏதோ காரணத்தினால உங்களை விட்டு விலகி போறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்துங்க. இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். அந்த நபர் அவங்களாகவே உங்ககிட்ட மனசு விட்டு பேசுவாங்க. உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும்ன்ற அந்த எண்ணம் தீவிரமாக தோன்றும். ஏதாவது ஒரு வழியில உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை 11 நாட்களுக்கு 11 டேஸ்க்கு கண்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணணும். நடுவுல ஒரு நாள் கூட நீங்க பிரேக் எடுக்க கூடாதுங்க. இன்கேஸ் ஒரு நாள் நீங்க பிரேக் எடுத்துட்டா கூட திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச் வேர்டை குறைந்தபட்சம் 5 நிமிடங்கள், அதிகபட்சம் 10 நிமிடங்களுக்கு நீங்க சொல்லணும். வீட்ல இருந்து ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த வார்த்தையை நீங்க சொல்லலாம். வாய் விட்டும் நீங்க சொல்லலாம், அதே போல மனசுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். வாய் விட்டு சொல்ல போறவங்க ரொம்ப
சவுண்டா கத்தி நீங்க சொல்ல வேண்டாம், கொஞ்சம் மென்மையா நீங்க சொல்லுங்க. இந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுங்க. உங்களுடைய உள்மூச்சு மற்றும் வெளிமூச்சு ரெண்டுத்தையுமே ஒரு 2 நிமிஷம் நீங்க கவனிக்கணும். மூச்சு காற்றை ஒரு 2 நிமிஷம் நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுடைய உடலும் மனமும் ஒரு அமைதியான நிலைக்கு போகும். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அடங்கி உடலும் மனமும் லைட்டா ஃபீல் பண்ற மாதிரி ஒரு நிலை வரும். அந்த நிலை வந்த உடனே யாருக்காக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபர் ரைட் நவ் அட் பிரசன்ட் நீங்க நினைக்கிற மாதிரி உங்ககிட்ட நடந்துகிட்டாங்கன்னா நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை எக்ஸாக்ட்டா நீங்க கொண்டு வரணும். அதாவது அந்த நபர் உங்ககிட்ட என்ன சொல்லணும், என்ன பேசணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ அதை பேசிட்டாங்கன்னா எந்த அளவிற்கு நீங்க ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை தத்ரூபமாக நீங்க கொண்டு வரணும். இது ஒரு செயற்கைத்தனமாக இருக்க கூடாதுங்க. உண்மையாகவே நீங்க ஃபீல் பண்ணணும். உங்க கண்களில் ஆனந்த கண்ணீரே வரணும். அந்த அளவிற்கு நீங்க மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணணும். எப்பவுமே நம்முடைய எண்ணங்களை காட்டிலும் உணர்வுகளுக்கு தாங்க அதிகமான சக்திகள் உண்டு. எந்த உணர்வுகளை ஆழமாக நம்ம வெளிப்படுத்துறோமோ அந்த உணர்வுகளுக்கு ஏற்ற சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் தாங்க இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். நம்முடைய உணர்வுகள் தாங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுகின்ற மொழி. எத்பாவம் தத்பவதி உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எதை நம்ம பாவிக்கிறோமோ அதுவாக ஆகிறோம். அதனால அந்த குறிப்பிட்ட நபர் நீங்க நினைப்பதை போல இந்த நிமிஷம் உங்ககிட்ட நடந்துக்கிறாங்க. சோ நீங்க ரொம்ப எக்ஸைட்டடா சந்தோஷமா நீங்க ஃபீல் பண்றீங்க. அந்த உணர்வு நிலையோட இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வார்த்தையை குறைந்தபட்சம் 5 நிமிடங்கள் அதிகபட்சம் 10 நிமிடங்களுக்கு நீங்க சொல்லணும். டோ நேம் அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான ஸ்விட்ச் வேர்ட். நேம்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை அந்த இடத்துல நீங்க சொல்லணும். ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க. அவங்களுடைய பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்துல டோ ராஜா, அவங்க பெயர் ராணின்னு இருக்கிற பட்சத்துல டோ ராணி அப்படி நம்ம சொல்லணும். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை முக்கியம் கிடையாதுங்க, கவுண்டிங் முக்கியம் இல்ல. அதனால நீங்க வேக வேகமா சொல்லாதீங்க, கொஞ்சம் நிறுத்தி நிதானமா பொறுமையா நீங்க சொல்லுங்க. 5 நிமிடங்கள்ல ஒரு 20 முறை நீங்க சொன்னால் கூட போதும். ஆனால் உணர்வு பூர்வமாக உணர்ந்துகிட்டே பொறுமையா இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க. அவங்க பெயரை நீங்க சொல்லும் பொழுதே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கணும். அந்த அளவிற்கு ஆழ்மனதில் பதியும் வகையில தைரியமா நீங்க சொல்லுங்க. கவனம் சிதறவே கூடாது. ஒருநிலைப்பட்ட மனதுடன் இந்த வார்த்தையை நம்ம சொல்லணும். சந்தோஷமா உற்சாகமா நீங்க சொல்லுங்க. நேம் யூஸ் பண்றதுல சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கலாம். எந்த நேம பயன்படுத்தணும்னு அந்த குறிப்பிட்ட நபரை நீங்க என்ன நேம் சொல்லி கூப்பிடுவீங்களோ அந்த பெயரை நீங்க பயன்படுத்துங்க. அது ஷார்ட் நேம், பெட் நேம்னு என்ன வேணாலும் இருக்கலாம். இன்கேஸ் நீங்க நேம் சொல்லி கூப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. உதாரணத்திற்கு அவங்க படிக்கிற ஸ்கூல்ல, காலேஜ்ல அல்லது ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த நேமை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 11 நாட்களுக்கு மட்டும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணுங்க. அதற்கு மேல நீங்க பயன்படுத்த வேண்டாம். அதுவே உங்களுக்கு பலன்களை கொடுக்கும். இன்கேஸ் 11 நாட்களுக்குள்ளாக நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட் கிடைச்சிட்டா கூட இந்த மெத்தடை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. 11 டேஸ்க்கு நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். யாருக்காக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்களோ அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட இப்படி ஒரு டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணதை எப்பவுமே ஷேர் பண்ணக்கூடாதுங்க. இதுவும் ஒரு முக்கியமான ரகசியம், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த மெத்தட் இன்னமும் வேகமா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கணும்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ற நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்கள்ல அந்த குறிப்பிட்ட நபரை நீங்க நினைக்காதீங்க. அதை தவிர்த்து உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வேறு பக்கம் நீங்க கவனத்தை திருப்புங்க. அல்லது உங்க ரொட்டீன் ஒர்க் என்னமோ அதன் மீது நீங்க கவனத்தை செலுத்தலாம். அதே நேரத்தில் எந்த விதமான ரிசல்ட்டையும் எதிர்பார்க்காம கேஷுவலா ஜாலியா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டன்டா இமீடியட்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அடுத்ததா ஒரு சின்ன தகவல். இப்போ நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன்.
ப்ரெடிக்ஷன், இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோடைய லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.